யோவான் 13:7 நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், துயரங்கள், துக்கமான நிகழ்வுகள், எதிர்பாராமல் ஏற்படுகிற விபத்துக்கள், ஆபத்துக்கள், இந்த சோதனை வலையில் சிக்கி தவிக்கும் பொழுது ஏன் இவையெல்லாம் எங்கள் வாழ்வில் கடந்து வருகிறது? ஏன் ஆண்டவர் இன்னும் எங்களை சோதிக்கிறார்? இந்த வேதனைகள் வருவதற்கு என் பாவம் காரணமா? என்ன தவறு நான் செய்தேன் என்று மனம் குழம்பி போய் நிற்கிறோம். எங்களுக்கு பல வேளைகளில் எதுவும் புரிவதில்லை. தகப்பனே, நீர் என்ன செய்தாலும், எங்கள் வாழ்வில் எந்த ஒரு செயல்பாடுகள் குறுக்கிட்டாலும் உமது சித்தம் விருப்பம் இல்லாமல் நடைபெறாது. இவன் பார்வையற்றவனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் பெற்றோர் செய்த பாவமா? இவன் செய்த பாவமா? ஒருவருக்கும் புரியவில்லை. ஆண்டவரே, நீர் அவர்களை புரிந்து கொள்ள வைக்கிறீர். கடவுளின் மகிமை வெளிப்படவே இவன் பார்வையற்றவனாக பிறந்தான் என்று சொன்னீர். நாங்களும் இந்த நோய்க்கு காரணம், எங்கள் துன்பத்திற்கு காரணம், கடவுளின் மகிமை எங்கள் மட்டில் விளங்க வேண்டும் என்று உணர்த்தும். எங்கள் வாழ்வில் வெளிப்படும் ஆண்டவரே உடைய செயல்பாடுகளை பொறுமையாய் விசுவாசத்தோடு புரிந்து கொண்டு உமது விருப்பத்திற்கேற்ற வாழ்வு வாழச் செய்தருளும். இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தேன். நன்றி. புதிய மாதத்திலும் ஆசீரை தாரும்.